முட்டையும் பலாக்கொட்டையும் வச்சு ஒரு தொக்கு பண்ணலாமா? அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பலாக்கொட்டையும் முட்டையும். பலாக்கொட்டையை அவிச்சி எடுத்துட்டு இது மாதிரி தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்கணும், பெருசாக கட் பண்ணக்கூடாது. பூண்டு, கடுகு தாளிக்கிறதுக்கு பூண்டை நெசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே பூண்டை இதை மாதிரி போட்டுருங்க. நெசுக்கி போடணும் பூண்டை. நல்லா அதை பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா முட்டையில் அது பூண்டு வாசனை வரும். வெங்காயம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், மிளகுத்தூள், உப்பு. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு தட்டு போட்டுவாங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை மாதிரி இருக்கணும். அப்போ தான் முட்டை ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பலாக்கொட்டையை அதில் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா அதில் வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா சுண்டிடுச்சா? இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டோம். நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், கலரிட்டு இப்போது முட்டை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. 2 முட்டை. 2 பேர் சாப்பிட்லாம். இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இந்த முட்டையை அப்படியே கலரி விடுங்க. இது மாதிரி கலரி விடுங்க. விட்டிங்கன்னா தீஞ்சிரும். கலரி விட்டுனே இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், எல்லாம் தீஞ்சு போயிடும். அவ்வளோதான், முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம ஒரு தட்டில் வச்சுட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.